மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவான்களுக்கும் இந்த மாதிரி ஒரு விழாவை உண்மையிலே நான் எதிர்பார்க்கவே இல்லை. வந்திருக்க அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் முதல்ல என்னோட வணக்கம். உயிருள்ள வரை உஷா உண்மையிலே மறக்க முடியாத நிறைய நல்ல அனுபவங்கள்லாம் இருக்குங்க. எங்க அம்மா நான் மண்ணா இருந்தேன்னு ஒரு சிற்பமாக்குனாரு. அந்த சிற்பத்துக்கு உயிர் கொடுத்த என் ஆசான், என் தகப்பன் சாமி, என் குரு. அதாவது எவ்வளவு சொன்னாலும் என் சாமிக்கு பத்தாது. ஏன்னா எங்க டிஆர் சார் எப்படின்னா என்னை செதுக்கினது மட்டும் இல்லை, நான் ரவி என்ன சொன்ன மாதிரி நடுவில் நிறைய கோச்சிக்கிட்டு இல்லை நான் நடிக்க மாட்டேன்னு போனால் அடுத்த நாள் எங்கள் வீட்டில் இல்லை இவ திருப்பி நடிக்க வரணும்னு சொல்லிட்டு நான் தான் வேணும் அப்படின்னு சொல்லி திருப்பி ஆக்ட் பண்ண வைப்பார் என்ன. அதுக்கப்புறம் திருப்பி அங்கே இருக்கிற ஒரு சில ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட சிஸ்டர்ஸ்லாம் கொண்டு நடிக்க வச்சாங்கல்ல சார், எல்லாரும் நடிக்க வச்சாங்க. ஆனால் அப்பவும் எங்கள் சாரு எனக்கு ஹீரோயின்னா நளினி மட்டும்தான், நளினி பண்ணாதான் நான் படம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு யாருமே செய்யாத ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு உங்க எல்லாரோடையும் இருக்கிறேன், பேசுறேன். எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என் சாமி டிஆர் சார் மட்டும்தான். அப்ப சின்ன வயசு, புரியாத வயசு, எதுக்கு யாரோ என்ன சத்தம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு அடிக்கடி நான் கோச்சுப்பேன். அப்ப ரவி அண்ணன் தான் ஒரு குழந்தை மாதிரி, இல்லை கண்ணம்மா சினிமானா இப்படிதான் இருக்கும், ஒன்னு நல்லதுக்கு தான் சொல்றாரு பார், நீ எவ்வளவு புத்திசாலி சொல்லி என்ன மெருகேத்தி டைரக்டர் நிப்பாட்டுவாரு. எங்க டைரக்டருக்கு எதுக்கு என்ன பிடிக்கும்னா, நான் வேற எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை, எங்க டைரக்டர் என்ன சொன்னாலும் மேல இருந்து கீழே விழ சொன்னாலும் ஏன் என்னன்னு கேட்க மாட்டேன், விழுவேன். அவர் எவ்வளோ டைலாக் சொன்னாலும் அவர் வாயை பார்த்துட்டே அதே மாதிரி பேசுவேன். அதே மாதிரி 24 மணி நேரம் அவர் நடிக்க சொன்னாலும் அவருக்கு பேக்கப் சொல்றதே பிடிக்காது. சூரியன் வந்தாலும் வரலன்னாலும் நடிச்சுக்கிட்டே இருக்க சொன்னாலும் நடிச்சுக்கிட்டே இருப்பேன். அதனால அவருக்கு நளினியை தவிர வேறு எந்த ஆர்டிஸ்டுமே பிடிக்காதுன்னு நான் மனசார சொல்லுவேன். ஏன்னா அவருடைய அடுத்த படம் தங்கைக்கு ஒரு கீதத்திலேயே இருக்கட்டும், உறவே காத்துக்கிலையும் நான் தான் நடித்தேன். அதுக்கப்புறம் டேட்ஸ் காரணமா என்னால் நடிக்க முடியாமல் போச்சு. எவ்வளோ நல்ல விஷயங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு எங்கள் டைரக்டர். எனக்கு ஒரு சமயம் நான் அவர் விட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னை திருப்பி முதல்ல காதல் அழிவதில்லை எங்கள் டைரக்டர் கூப்பிட்டு என்னை பார்த்த உடனே ஒரு தகப்பன் எப்படி கண்ணீர் விடுவாரோ அந்த மாதிரி விட்டு, நான் இருக்கேம்மா உனக்கு எத்தனை படம் வேணா நீ நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை திருப்பியும் நடிக்க வச்ச ஒரு ஆசான் அவர். ஸோ இவருக்கு நான் என்ன சொல்றது என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு தெய்வம் எனக்கு இந்த மேடையை கொடுத்துருக்கு. இப்படி ஒரு விழாவுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி தானு சார் படத்துலயும் நான் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோயின். பட் அவங்கள பத்திலாம் எனக்கு பெருசா தெரியாது. ஆனா அதுக்கப்புறம் அவ்வளோ பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிலாம் சொன்னாங்க. என்னுடைய கல்யாணத்துக்கு நிறைய உதவினார் தானு சார், அவருக்கும் நிறைய பெரிய நமஸ்காரங்கள். செல்வமணி சார், விக்ரமன் சார், ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் இவங்கெல்லாம். இவங்க இருக்கிற மேடையில என்னை பேச வச்சதுக்கும் என்னை அழிச்சதுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு சாங் நான் வைகை கரை காற்றிய சாங் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க சார் மியூசிக் ரெக்கார்டிங்கே பண்ணலை. அவர் வாயில சொல்ல நீங்களை ஆக்ட் பண்ண சொல்லுவார், அவ்வளவுதான். ஆனா நான் அதுக்கப்புறம் வேற படம் போய் ராம்நாதன் சார் படம் அடுத்த படம் பண்ணும்போது ராம்நாதன் சார் அப்படியே எங்க சாருக்கு ஆப்போசிட், பேசவே மாட்டாரு. அவர் பேசவே மாட்டேன்னு அவர் வாயை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்ப ரவி அண்ணா கிட்ட சொல்லுவேன், என்ன ரவி அண்ணா இவர் ஒண்ணுமே பேச மாட்டேங்க, நம்ம டைரக்டர் எவ்வளவு பேசுவாரு, எவ்வளவு மியூசிக் போடுவாரு, நமக்கு எவ்வளவு எக்ஸ்பிரஷன்ஸ் வரும் அப்படின்னு. ஸோ அப்படியே ஒரு ஆப்போசிட் தான் ராம்நாதன் சார். ஆனா எனக்கு எங்க டைரக்டர் எப்ப கூப்பிட்டாலும் சந்தோஷமா நிற்பேன்னா எங்க டைரக்டருக்காக தான். ஸோ எங்க இருந்தாலும் எங்க சுத்தினாலும் நான் ஏதாவது கோயிலுக்கு போனோம்னா ஃபர்ஸ்ட் என்னுடைய டேப்ல பாத்தீங்கன்னா எங்க டைரக்டரோட சாங்ஸ் தான் இருக்கும். எங்க டைரக்டர் தான் எனக்கு எல்லாமே, சகலமும் எங்க டைரக்டர் தான். ஸோ அவர் சகலக்கெல்லாம் வல்லவன் மட்டும் இல்லை, சகல தெய்வமும் அவர்கிட்ட இருக்குது. ஸோ எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் இந்த நேரத்தில் இப்படி நடக்கும், இப்படி பண்ணும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ அவ்வளோ சந்தோஷம் இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சியில என்னை கூப்பிட்டதுக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நான் திருநெல்வேலியை சார்ந்தவன். பொதுவாக எங்கள் ஊரில் நிறைய இந்த பெங்காலி மூவி இந்த மாதிரி படங்கள்லாம் வராது. நான் காலேஜில் படிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாமனாரின் இன்பவெறி, அவளோட ராவுகள், இப்படி தான் படம் வரும். அதனால் அந்த படங்கள் பற்றிய நாலேஜ் எனக்கு கிடையாது. அப்போது யதார்த்தமான படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்த முதல் படம் ஒருதலையரா. அந்த படம் நான் ப்ரொஜெக்ஷனில் தான் பார்த்தேன். நான் பார்த்த முதல் ப்ரிவியூ அதுதான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசர் கம் டிஸ்ட்ரிபியூட்டர், அவர் தான் நான் சினிமா கூப்பிட்டு வந்தார். அவர் இந்த படத்தை நீ பாரு, நீ அப்போ நான் +2 முடிச்சிருக்கேன், காலேஜில் சேர போகிறேன். அப்போது இதில் வயசை கணக்கு போட்டுறாங்க. அப்போ அந்த படம் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அந்த படம். அதனுடைய விலை அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு RO பிரிண்டோட கிட்டத்தட்ட 25,000 ரூபாய். அவர்கிட்ட சொல்கிறேன், சார் இந்த படத்தை வாங்கிடுங்க சார், சூப்பராக போகும் சொல்கிறேன்.
அவருக்கும் அந்த படம் பிடிச்சிருந்தது. அவர் என்ன சொன்னார், படம் நல்லா இருக்கு, ஆனால் இதெல்லாம் ஓடாது, இது அவார்டு தான் வாங்குவோம் அப்படின்னார். இல்லை சார், டெஃபினட்டாக ஹிட் ஆகும் சார் அப்படின்னு சொன்னேன். அவர் அதை வாங்கலை, மிஸ் பண்ணிட்டாரு. அந்த படம் எங்கள் ஊர் சிவசக்தின்ற சிவசக்தி தேட்டரில் மட்டும் 3.5 லட்சம் ரூபாய் ஷேர், கிட்டத்தட்ட 25,000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாருன்னா ஒரு தேட்டர் ஷேர் மட்டுமே எத்தனை மடங்கு பார்த்துங்களேன். அப்போ ஹோல் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் அது எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோ பெரிய ஒரு ஹிட்டு. எனக்கு அதில் என்ன சந்தோஷமா, நம்ம ஜட்மெண்ட் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் டிஆர் சார், அந்த படத்துலேருந்தே நான் அவருடைய ஃபேன். ஏன்னா அவ்வளோ அழகாக அந்த படத்தை உருவாக்கினவர் அவர் தான். அதுக்கப்புறம் அவருடைய படங்கள் வசந்த அழைப்புகள், இந்த படம் எங்கள் ஊரில் ரிலீஸ் ஆகலை, அதனால் நாங்கள் வந்து நாகர்கோவிலில் போய் நானும் என் ஃப்ரெண்டும் போய் பார்த்துட்டு வந்தோம் அந்த படம். அப்புறம் ரயில் பயணங்களில், அப்புறம் இந்த படம் உயிருள்ள ரிஷா. இந்த படம் பண்ணும்போது நாங்கள் காலேஜில் 3rd இயர் படிக்கிறோம். எங்களுடைய ரொம்ப ஃபேவரட் படம் அந்த படம். எல்லாருக்கும் இந்த படம் வந்து எங்கள் ஊர் அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டீ கடைகளையும் இந்த பாட்டு தான், உயிருள்ள ரிஷா பாட்டு தான் ராத்திரி பகலாக மாறி மாறி ஓடிக்கிட்டு இருக்கோம். கட்டடிப்போம் காலேஜுக்கு அந்த பாட்டு, இந்திர லோகத்து சுந்தரி ராத்திரி அந்த பாட்டு, வைகை கரை காற்றே நெல், இந்த மாதிரி பாட்டுகள்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் திரும்ப திரும்ப நாங்கள் பார்த்து கேட்டுக்கிட்டே இருப்போம். படத்தையும் திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருப்போம். எங்கள் ஃபேர்வெல் டேக்கு நாங்கள்லாம் பார்த்த படம் உயிருள்ள ரிஷா தான். கிட்டத்தட்ட அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 43 வருஷம் கழிச்சு இப்போ பார்க்கும்போது அப்படியே கண் கலங்குது எனக்கு. ஏன்னா என்னுடைய மலர் நினைவுகள்லாம் ஞாபகத்துக்கு வருது. ரொம்ப அற்புதமான ஒரு லிரிக் ரைட்டர் டிஆர் சார். நல்ல டைரக்டர், நல்ல ரைட்டர், நல்ல நடிகர், எல்லாமே அவர் பண்ண எல்லாமே அற்புதமான விஷயங்கள் தான். ஆனால் நல்ல லிரிக் ரைட்டர், எனக்கு அதுதான் முதல்ல ரொம்ப கவர்ந்த விஷயம். பொதுவாக எல்லா கவிஞர்களுமே இலக்கியத்திலேருந்து ஏதாவது எடுத்தாழ்வாங்க. ஆனால் இவருடைய பாடல்களே ஒரு இலக்கியமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு தலை சிறந்த ஒரு பாடலாசிரியர். இந்த படத்திலே பாருங்க, இப்போ கேட்கும்போது தான் தெரியுது, பாவை புருவத்தை வளைப்பது புதுவிதம், அதில் பரதமும் படிக்கிறது அபிநயம். அப்புறம் வைகைக்கரை காற்றே நெல், திருக்கோவில் வாசலது திறக்கவில்லை, தெருக்கோடி பூஜை எதுவும் நடக்கவில்லை, தேவதையை காண ஒரு வழியும் இல்லை, தேன்மொழியை கேட்பதற்கு ஒரு வகையும் இல்லை, காதலில் வாழ்ந்த கன்னிமனம், காவலில் வீழ்ந்த கன்னிமடம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக எழுதியிருப்பார். கூண்டு கிளி அலையும் போதும் கூண்டு கிளியில் கூண்டுக்குள்ளே அலையும் போதும் காதல் கிளி அருள் பாவம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். காற்றே இளம் காற்றே என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோரம் போய் சொல்லு அப்படின்ட்டு. எனக்கு அது கூட ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு சோகப்பாட்டு, அதை ஒரு ரிதமிக்காக பண்ணி அதை நம்ம தாளம் போடுற மாதிரி பண்ணியிருப்பார் பாருங்க. என்ன அற்புதமான ஒரு மியூசிக் டைரக்டர் பாருங்களேன். பல காதல் பாடல்கள், வரிகள், அப்புறம் ரயில் பயணங்கள் சொல்லலாம். அப்புறம் இது உறவை காத்த கிளி, எந்த பாடல்களில் நீ நீலாம்பரி, அந்த பாட்டு ரொம்ப என்னுடைய ஃபேவரட் சாங். அது என்னுடைய காரில் செக் பண்ணிங்கன்னா என்னுடைய பாட்டு டிஆர் சார் ஹிட்ஸ்னே ஒரு சிடி இருக்கும். கிட்டத்தட்ட 98ல் நான் ரெக்கார்ட் பண்ணேன் அந்த சிடி. இப்படி ஒரு தலை சிறந்த ஒரு பாடலாசிரியர், இசையமைப்பாளர். நான் கூட டைரக்ட் பண்ணும்போது டிஆர் சாரை வச்சு ஒரு படம் மியூசிக் பண்ணுவோமா அப்படின்னு கூட நான் நினைப்பேன். பெரிய டைரக்டர்னால எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும், நம்ம போய் எப்படி கேட்கறது அப்படின்ட்டு. ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பாளி, பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர் அவர். இந்த ரீ ரிலீஸ்லையும் இந்த உயிருள்ள ரிஷா ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகி இதுலேயும் ஒரு சாதனை படைப்பார்னு நான் நம்புகிறேன். ஒரு ரசிகனாக என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, வந்திருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும், இந்த யூடியூபர்ஸ் அவர்களுக்கும், ஏன்னா நான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன்னா அது முக்கிய காரணம் அவங்க தான். ஏன்னா அவங்க தான் அக்கப்புறம் எழுதுவாங்க, எழுதினாலும் பரவாயில்ல, நல்லா இருப்பேன் நான். ஏன்னா அவங்க எழுதணும், என்னை பற்றி ஏதோ ஒன்று எழுதணும். புரியுது உங்களுக்கு? இப்போ காந்தியை பற்றி பேசும்போதெல்லாம் கோட்ஸை பற்றி பேசுகிறாங்கல்ல, அது மாதிரி தான். அது தவறு கிடையாது. இருந்தாலும் நல்ல நண்பர்கள். அண்டு சகோதரர் தான அவர் என்னுடைய சகோதரன். அவர் நாங்கள் எப்பவுமே நிறைய சண்டை போட்டிருக்கோம், நிறைய வாட்டி சண்டை போட்டிருக்கோம், நிறைய தடவை அதை பற்றி கவலைப்படுறதில்லை, ஒற்றுமையாக போயிட்டே இருக்கோம். அதான் ஆச்சரியமாக இருக்கு. அவர் வீட்டு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, என் வீட்டு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, அவர் வந்து கலந்துக்கிட்டு நானும் வந்து கலந்துக்குவேன். அதே மாதிரி சகோதரர் செல்வமணியெல்லாம் ஏன் மறக்க முடியாதுன்னா, இன்னைக்கு ராதாரவி நிற்கிறான்னா அதுக்கெல்லாம் ஒரு காரணம் வந்து செல்வமணி அவர்களும் இருக்கிறார்கள். ஏன்னா அவருடைய படம் செம்பருத்தி போய் நடிக்கிறேன்னு போது தான் எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்தது. அப்போ வீட்டில் படுத்துருந்தேன். அப்போ அந்த 3 மாதமும் அவர் வெயிட்டிங். எதுக்கு? செம்பருத்திக்கு நான் வந்து நடிக்கணும், அதுக்காக வெயிட் பண்ணி என்னை நடிக்க வச்சார். அது ஒரு பெரிய ஒரு ராசியாச்சு. எதுக்குன்னா எனக்கு தங்கச்சியாக நடித்தது அதில் ரோஜா, இதில் வந்து நம்ம நளினிம்மா,
என் தங்கச்சி உயிர் உள்ள ஒரு விஷால. அதனால் அவங்க எல்லாமே பெரிய பெரிய ஹிட்டாகி பெரிய ஆளுங்களாக இருக்கும்போது கூட இன்னைக்கு வரைக்கும் அதே மரியாதை அதே இது அன்பு செலுத்திட்டு இருக்காங்க. அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை கூறி, சகோதரர் அவரை பற்றி சொல்ல தரவில்லை. அவர் இயக்குனர் என்னை வந்து சென்னை காதல்னு ஒரு படத்தில் நடிக்க வச்சார். நான் அவ்வளோவா கேட்கல அவர்கிட்ட போய் வாய்ப்பு. ஏன்னா டைரக்டர்கிட்ட எப்பயும் நான் வாய்ப்பு கேட்டுருவேன். ஏன்னா இல்லை அடுத்த படத்தில் நான் பிரமாதமான ஒரு வேஷம் செய்யவே முடியாது. சும்மா சொல்லுவாங்க, அவங்க இருக்கிற பிஸியில் நம்ம மறந்துடுவாங்க. அதனால் அப்பப்போ நான் அட்டெண்டன்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன். இவங்ககிட்ட டைரக்டர்கிட்டையும் ப்ரொடியூசர்கிட்டையும் அட்டெண்டன்ஸ் இருக்கும். டிஆர்கிட்ட கவலை இல்லை, ஏன்னா அவர் தான் ஆளினால் அழகுராஜா. அதனால் அவருக்கு எந்த ஏரியாவில் கேட்டாலும் அவருக்கு கவலை இல்லை. அவர் எப்பயுமே என்னை கூப்பிட்டு உயிர் உள்ள வரை உஷா வரும்போது நாங்கள் சொல்லியிருக்கேன், பேட்டியில் சொல்லியிருக்கேன், என்னை கெடுத்தவர் டி ராஜேந்தர்னு. ஏன் என்ன கெடுத்தாருன்னா 8 வருஷமாக எனக்கு படம் இல்லை. லா காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2 படம் ஒரு படம் அப்படி நடிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்போ டிஆர் சார் வந்து எனக்கு வந்து அமெரிக்காவில் எங்கள் அக்கா இருக்கிறதுனால என்னை கூப்பிட்டுட்டு இவருக்கு எழுதி போடுற ஓஹியோவில் ஒரு ஆளை கேட்டிருக்காரு டைரக்டராக வரும்னு அப்படின்னு கூட எழுதி போட்டேன். ஓஹியோவில் அவர் இருக்கார், ட்ரெஸ்பாஸ் அவென்யூ. அவர் பேர் மிஸ்டர் ராவ், இந்தியன். உடனே நான் எம்ஆர்ஆர் உடனே ஒத்துக்கிட்டாரு. ஆனால் அந்த பதிலை சொல்கிறதுக்கு மட்டும் 2 வருஷம் எடுத்துக்கிட்டார். அதுக்குள்ளேயும் பார்த்தா உயிர் உள்ள ஒரு விஷயம் உள்ளே வந்துச்சு. இவர் என்னை கூப்பிட்டு அறிமுகப்படுத்தினது பெரிய அளவில் போய் எல்லா படத்துலையும் நான் தான் வில்லன். கெடுக்கிறதுக்கு ரைட்டான ஆள் யாருன்னா ராதா ரவின்ற அளவுகளை கொண்டாண்டார். அதனால் என்னை வந்து ஊருக்கு போகாமல் தடுத்ததும் டிஆர் அவர்கள் தான். இல்லைன்னா நம்ம ஒழுங்காக போயிருப்பேன், அமெரிக்கா போயிருப்பேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அமெரிக்கா போயிருந்தால் இப்போ உங்களெல்லாம் சந்திக்க முடியுமா, உங்கள் பேர் எடுக்க முடியுமா? இந்த ஊரில் நான் பேர் எடுத்துருக்க முடியாது. இந்த பேரில் எடுத்ததுக்கு காரணம் வந்து டிஆர் அவர்கள் தான். இப்போ கூட நான் அந்த பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தானு சார் சொன்னார், பேசும்போது இது வந்துடும். அப்புறமா டைரக்டர் சொன்னார், எனக்கு பேசும்போது அழ வந்துடும்னு. நான் உண்மையிலே பார்க்கும்போது எனக்கு அழ வந்துருச்சு. எப்படிப்பட்ட படம், எப்பேற்பட்ட படம் பா! உயிர் உள்ள வரை உஷா. இவரை பார்க்கறதுக்கு நான் அப்போ சாந்தி விகார் பக்கத்தில் எங்கேயோ ஒரு ஃப்ளாட்டில் இருந்தார் சார், கங்கா அப்பார்ட்மெண்ட்ஸ். அங்கே இருந்தார். மேம் போனேன் வாயா அப்படி சொல்லிட்டு டோரை அவருக்கு எதுவும் கிடைக்கூடாது, டோர் கீரெலாம் உடனே தட்டுவார். டக் 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 டக்குன்னு போட்டார். என்னென்னு பார்த்தா இவங்க கல்யாணம் பண்ணிக்கு போகிறாங்க உஷா. அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க ஒரு ப்ரோக்ராமுக்கு. உடனே எனக்கு பாடி காமிச்சார். இந்த உயிர் உள்ள ஒரு ஷால ஒரு பாட்டை பாடினார், வைகை கரை காற்றேனில்லைன்னு பாடினார். அப்படி யாரும் பார்த்து என்னடா இந்த மனுஷன் நின்ன இடத்துல தட்டுறாரு, நின்ன இடத்துல பாடுறாரு, எப்படிடா இது இப்படி ஒரு மனுஷன்னா என்ன? அப்போ பார்த்தேன். இப்போவும் 40 வருஷமா இதே மாதிரி தான் இருக்காரு. அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய. நான் எப்போ எங்கள் தம்பியை கூட பார்த்து சொல்லுவேன், நான் பிள்ளைய பார்த்து சொல்லுவேன். அவன் எனக்கு ஒரு மகன் மாதிரி அவர் நான் எப்பவுமே பார்த்து சொல்லுவேன், என்ன தான் சொல்லு, அந்த டிஆர் மாதிரி நீ வர முடியாது, அப்படிப்பட்ட ஒரு ஆளப்பா. ஆனால் எல்லாமே அவருக்கு அவர் பிறந்த பிள்ளைங்க பூரா எல்லாமே கலை அம்சம் கொண்டது. ஏன்னா இந்த பிளட் உச்சி முடியிலேருந்து கால் வரைக்கும் கலை தான் அவருக்கு லைஃப். போய் இப்படி நிற்க முடியாது. என்னென்னா இப்போ கொஞ்சம் நேரங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு, அது வேறு, அதை பற்றி நமக்கு ஒன்றும் கவலை இல்லாது. என்னென்னா இவரை நம்பி நான் வீட்டுக்கு போயிட்டேன். நான் எப்பயும் அடிக்கடி வீட்டுக்கு போவேன். அப்போ சிவாஜி அப்பா வீடு பக்கத்தில் இருந்தார். அங்கே போனோம்னா மேலே நின்றுட்டு இருந்துட்டு, மேலே தானே இருக்கார், என்ன டிஆர் எப்படி இருக்கீங்க அப்படி செஞ்சுட்டார். அப்படி செய்கிறாரு, பேசக்கூட மாட்டுறாரு, அளவு சொல்ல மாட்டுறாரு. அந்த கோவம் எனக்கு. உடனே என்னை கூப்பிட்டு ஒரு அம்மா வந்து உங்களை உள்ளே உட்கார சொன்னாங்க. நான் இப்போ ஆஃபீஸ் ரூம் அந்த பக்கம் ரைட் சைடு உள்ளே உட்காந்துருந்தேன். வந்தார், இல்லையா இந்த டைமில் உனக்கு பேசக்கூடாது உன்னோட, அதுக்காக தான் நான் பேசலை, இதை முதல்ல தெரிஞ்சிருக்கலாம்ல. எனக்கு அவர்கிட்ட கோச்சுக்கவும் முடியாது. அவர் சொல்கிறது பூரா செய்கிறது பூரா எல்லாமே நல்லது. என்னென்னா அவருடைய இன்னொரு படத்தில் நடித்த நானும் நளினியும் ஜோடி. அப்போ அதில் நான் சென்ட்ரல் மினிஸ்டராக நடித்தேன். காதல் அது ஹைதராபாத்தில் எடுக்கிறோம். என்ன ஒரு லாபம்னா டெய்லி ஒரு கோழி அவுட்டு ரெடியாக இருப்போம். நாங்கள் இன்னைக்கு என்ன கோழி ஃப்ரை பண்ணிட்டியா அப்படி சொல்லுவோம். எங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு டெய்லி ஒரு கோழி உண்டு. அது ஒரு எல்லாருக்கும் கொடுக்கறதுல அவ்வளோ அன்பானவர். இப்போ கூட சொன்னார், அவருக்கு எழுதி வச்ச வசனம்னு தானு சார் சொன்னாங்க, நான் பார்த்ததில்லை
இப்படி ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா டைலாக்ன்றது ஒரு புக்கு கிடையாது, கையில் ஒரு பேப்பர் மட்டும்தான் இருக்கும், இந்த ஸ்க்ரீன் பிளே ஆஃப் த பிக்சர். சீன் ஆர்டர் படி இவர் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார் டைலாகை, நம்ம பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். திடீர்னு ஏவிஎம்ல எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த பாட்டு நான் காதல் ஏவியத்தில் எடுத்துக்கிட்டே இருந்தேன். இல்லை இல்லை இல்லை, ஏன்னா நீங்கள் எடுத்தது ஏவிஎம்ல இதுதான், இந்த ஒரு சீன் எடுத்தீங்க, சுற்றி சுற்றி நடந்து வந்தேன். நடந்து வர ஒரு பாட்டுக்கு டைலாக் சேர்க்குறாரு ஒரு பாட்டுக்கு. நானும் விடாமல் அப்படியே நடந்து பேசிக்கிட்டே இருந்தேன். அப்போ திடீர்னு ஒருத்தன் எட்டி பார்த்துட்டான் அங்கேருந்து. யார் அதை எட்டி பார்த்தது? நாங்கள் பேசிக்கிட்டு இருந்ததான் இவர் உன்ன யார் எங்கடா அப்படி வந்தார். உன்னை இப்படி பார்த்தாரு, பார்த்துட்டு சரி அவன் இந்த வீட்டு வேலைக்காரன் கதையை வச்சுக்க, அவனாலையும் செய்ய முடியாது, அவன் நல்ல நேரம் பாரு, இந்த வீட்டு வேலைக்காரன் ஆகிட்டான், அவன் ஓடியே போயிட்டான், அடுத்த தெருவுக்கு ஓடி போயிட்டான். ஒரு கத்துல அது மாதிரி ஒரு 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 அழகான ஒரு விஷயங்கள் அவர்கிட்ட நிறைய இருக்கு. அவர் எப்பவுமே இன்வால்வ் ஆகிடுவார், அவர் எதில் போட்டாலும் அவர் இன்வால்வ் ஆகிடுவார். இப்போ கூட சொன்னார் உயிர் உள்ள ஒரு விஷயம் எடுக்க திருப்பி ரீரிலீஸ் பண்ண போகிற வந்துருன்னு சொன்னார். நான் வந்துட்டேன். ஏன்னா உயிர் உள்ள ஒரு உஷாவில் நடிக்கும் போது என்ன பயமோ அதே பயம் இப்போவும் இருக்குது அவர்கிட்ட. ஏன்னா எனக்கு வந்து அவர் பசுக்குன்னு திட்டி விடுவார், அவர் யாரையும் பார்க்க மாட்டார். அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, டக்குன்னு தப்பாக இருந்ததுன்னு அவனை திட்டிட்டு வர்றார். ஏன்னா இவர் வந்து அவங்க அம்மா மேலே எனக்கு இவர் மேலே ரொம்ப பெரிய வந்தது காரணம், தஞ்சாவூரில் இந்த உயிர் உள்ள ஒரு ஷோ நடத்திக்கிட்டு இருந்தோம். அப்போ அவங்க அம்மா வந்தாங்க, டிஆருடைய அம்மா, எவ்வளோ மரியாதை கொடுத்தாரு. ஏம்மா நான்லாம் தாய்னாலே நான் வீக்னஸ்ஸு எனக்கு. அப்புறம் இவர் பயங்கரமாக அவங்க அம்மாவுக்கு மரியாதை கொடுத்து கூப்பிட்றது என்னப்போ எவ்வளோ பெரிய டிஆர் அவனை அவங்க அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய ஒரு மரியாதை கொடுக்குறாருன்னு எனக்கு ரொம்ப அதுலேருந்து அவர் கூப்பிட்றாருன்னா உடனே நேராக போயிடுவேன். அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. அந்தளவுக்கு ஒரு நல்ல மனிதன். அவர் டைலாக் எழுத மாட்டாரு, ஆனால் பேசிக்கிட்டே இருப்பார். இந்த சீனில் வந்தது அந்த சீனில் வராதுன்றது வேறு, இந்த படத்தில் வந்தது அந்த படத்தில் வராது. அந்த டேலண்ட் வந்து வேறு யாருக்குமே கிடையாது. நான் பார்த்த வரைக்கும், நான் பார்த்த நடிகர்கள் வரைக்கும் இல்லை. ஏறத்தாழ ஒரு 42 வருஷம் முடிச்சா இந்த படம் வந்து 40 கிழிஞ்சது போ 83 போயிட்டு அடிச்சிருக்கோம் புரியும். ஆனால் அப்பா 40 இயர்ஸ் 45 இயர்ஸுக்கு அப்புறமா இன்னும் அதே மாதிரி இருக்கிற மனுஷன் டச் அவுட் அப்படியே இருக்கணும். டிஆர் நல்லா இருக்கணும். எங்களெல்லாம் வளர்த்து விட்டு அழகு பார்த்துட்டார், எல்லாரையும் வளர்த்து விட்டு அழகு பார்த்தார். உயிர் உள்ள ஒரு உஷா முடிகிறதுக்குள்ளே சௌகரியம்மா வீட்டில் ஷூட்டிங்கு அங்கே முடிகிறதுக்குள்ளே இந்த பஞ்சாயத்து பண்ணி என்னால் முடித்த டயர்டாயிட்டேன். தனியாக சிரிக்கிறா பாருங்க நல்ல டெய்லி பஞ்சாயத்து. இவர் அப்போ இன்னும் இளமை வேறு இருக்க, 40 வருஷத்துக்கு 42 வருஷம் பின்னாடினா எவ்வளோ பெரிய இளமை செய்வார். இன்னும் இது வந்து நான் முடியாது, ஏன்னா இதுவும் கோகாரி. அப்புறம் நம்ம கெஞ்சிக்கமா இல்லைம்மா அது வந்து அது அப்படி தான் சொல்லிகிட்டே இருப்பேன். அப்படி கெஞ்சி டெய்லி பஞ்சாயத்து. அப்படி இருந்து படம் முடித்து படம் ரிலீஸ் ஆகி ஓடுது, அசந்துட்டோம். ஏன்னா அதே கல்பனா ஹவுஸில் என்ன இவர் சார் வந்து அந்த பைக்கில் சுற்றி வருவேன். அப்போ இவர் செயின் ஜெயபாலா நடிக்கிறார். அந்த வீட்டில் அவர் அவுட் சின்ன கேட் இருக்குது, அதில் தான் இவர் இருப்பார். கதவு திறப்பார். உசிலமணின்னு வந்தார். அப்போ அவர் வந்து யார் யாரு அப்படி கதவு தட்டினார். இவரு டடாக்கு திறந்தாரு பாருங்க, ஜகான் சொன்னார். ஒன்னா இருந்தாலும் உண்மையில சொல்றாரு, இவரு உசிலமணி ஓடுறாரு. ஏங்கன்னா இல்லை அவர் ஜகான் சொன்னார். அவர் ஜகான் சொன்னது என்னன்னா அவருடைய ஒரு எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஸ்பீச். அது ஜகான் சொல்றது. நீ எதுக்கு இல்லை ஜகான்னா ஹிந்தியில் ஓடுன்னு அர்த்தம், அதான் பின்னாடி போயிட்டு தம்பின்னு சொல்றாரு. அதனால் சிரிக்கிற அது இல்லைங்க. நைட்டில் இத்தனைக்கும் நைட்டில் இது நடக்குது. அது மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்ச்சிகள் நிறைய இருந்தது. அவர் வேணும்னே அதை செய்கிறது இல்லை. அவர் அப்படி தான், அது உள்ள இன்வால்வ் ஆகிட்டாருன்னா அவருக்கு சுற்றி இருக்கிறது என்னன்னே தெரியாது. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான மனிதன், நல்ல மனிதன், நல்ல இதயம் கொண்டவர். அவர்
அவர் இப்போ எங்களை வந்து என்ன வந்து சொல்லியிருக்காரு, அடுத்த படத்தில் ஏதோ நான் நடிகன்னு ஒரு படத்தில் சொல்லியிருக்காரு. நான் நடிக்கிறேங்கன்னு சொல்லிட்டேனே ஒழிய இன்னைக்கு வரைக்கும் திக்குன்னு இருக்க உள்ள இவரோட போய் நடிக்கணும்னா என்ன கண்டிஷனில் போகணும், என்ன மாதிரி போகணும். ஏன்னா இப்போ நமக்கு ஏஜ் ஆகிடுச்சு, எனக்கு 72 ஆகிடுச்சே. இப்போ போயிட்டு இந்த மாதிரி இளமையாக சரி எப்படியோ ஒன்று நான் மொல்லம்மா நல்லிட்டம்மா கேட்டேன், நல்லம்மா நீ இருக்கிற அந்த படத்தில். அண்ணா நான் இருக்கிறேண்ணே. அண்ணோட அப்பாடா 2 பேர் ஆச்சு கணக்கில். அப்போ திட்டு வாங்கிறதுக்கு 2 பேர் இருக்கும், போதும்ப்பா அது போதும் என்று சொல்லி இப்படி ஒரு மனிதனை நப்பா எத்தனை டைரக்டர்ஸ், எல்லா டைரக்டர்ஸ் செல்வமணியோடலாம் மாஞ்சி ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய படம் பண்ணியிருக்கேன். இருந்தால் கூட அந்த செல்வமணிலாம் அந்த சாஃப்ட் இதாக பேசுவார். இவர் அப்படி இல்லை, இவர் ஸ்டார்ட் கேமரான்றதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருவார். நம்ம எங்கே போய் ஸ்டார்ட் பண்ணுறது எங்கே எண்டு பண்ணுறதுனே தெரியாது நமக்கு. அந்தளவுக்கு கொண்டாந்து விட்டுருவார். என் வண்டியை தான் நிற்க வச்சாங்க அந்த ஷாட்டில், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பைக் மேலே பறந்து இப்படி வருவார். அந்த ஷாட் போடல, இப்போ ட்ரெய்லரில் படத்தில் இருக்கு. நாங்கள் நிற்போம், என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் எடுத்தோம், சீதாராம் வீட்டில். இப்படி பைக் எடுத்துகிட்டு பறந்து டூப்பு தான் வந்து என் வண்டி இடிச்சிட்டான் பின்னாடி வீல்ல. இடிச்சு அந்த ஃப்ரேம் ஆஃப் த அம்பாசிடர் கொஞ்சம் மாறி போச்சு. உடனே நான் இவர்கிட்ட போய் சொன்னேன், டிஆர் இப்படி பாருங்க இப்படி பண்ணிட்டேன்னு. அப்படியா நான் பார்த்துக்கிறேன் போனா அதை கரெக்ட் பண்ணி திருப்பி அந்த பாடியை கொண்டாந்து அதை ஸ்டடி பண்ணுறதுக்கு பல லட்சம் ரூபாய் செலவு. அப்போ அவ்வளோதையும் செஞ்சு கொடுத்தாரு. அப்படி ஒரு நல்ல மனிதன், நல்ல இதையும் கொண்டவர் அவர். இவர் செய்வாரோ மாட்டாரோன்னு பயந்து போய் கேட்டது ஒன்று உண்மை. இப்போ சொல்லிடுறேன், உனக்கு ஒரு வேலை இல்லையாப்பா அப்படி சொல்லிட்டாருன்னா என்ன செய்யறது? இவர்கிட்ட பேசவும் முடியாது. நம்ம இப்போ உஷால் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி ஒரு நல்ல ஒரு மனிதன், நல்ல இதயம் கொண்டவர். இப்போ நான் படம் பார்க்கும்போது அப்படியே நல்லிமா பார்த்துட்டு இருந்தேன், என்ன அழகு. அதே அழகு இப்போவும் இருக்கு, வேறு விதமாக இருக்கு. அப்போ பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகு. அந்த படுபாய் இப்போ இந்த கங்கை இதெல்லாம் அனுபவிக்க முடியாமல் போயிட்டானேன்றதான் வருத்தம். ரொம்ப ஒரு கங்காலாம் நான் வந்து சாமி ஞானச்சேரி சாமிகளை போய் பார்க்கறதுக்கு போகும்போது கங்காலாம் க்யூவில் சரி பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த அவருடைய ஆசீர்வாதம் தான் ஒரு படத்தில் நடித்தார் அவர் ஹீரோவா. ஆனால் கங்கா அப்புறமா வந்து அவன் இல்லையேன்னு போது, இன்னைக்கு நான் வரும்போது இதுதான் மனசில் வச்சுருந்தேன், கங்கா இல்லைன்னு போது வருத்தமாக இருக்குது. அவன் இருந்ததை ஒன்றும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க என்று சொல்லி பல பேரை திருப்திப்படுத்தக்கூடிய அளவிலே இருக்கக்கூடிய நம்மளுடைய சகோதரர் டிஆர் அவர்கள், அவருடைய ஆசீர்வாதம் அவருடைய நல்ல எண்ணம் தான் அவர் பிள்ளையெல்லாம் பெருசாக தூக்கிட்டு வருது, மேலே கொண்டாந்து வச்சுருக்கு. சில பேர் என்ன கேட்டாங்க, ஃபங்க்ஷனில் கூட கேட்டாங்க, இந்த ஃபங்க்ஷனில் இன்னொரு ஃபங்க்ஷன் வெளிநாடு ஃபங்க்ஷன் ஒன்று பேசிக்கிட்டு இருக்கும்போது, சார் இவர் வருவாரா யாருன்னு, எஸ்டிஆரா அவரை கூப்பிட்டு என்ன செய்ய போகிறாங்க? இல்லை அவர் வந்தார்னா செம்ம கலெக்ஷன் ஆகும் சார். அதுக்காகவா? என்னால் அந்த வேலைலாம் கிடையாது, எனக்கு அந்த வேலைலாம் கிடையாது. ஏன்னா நான் நேராக போய் டிஆர்கிட்ட தான் பேச தெரியும். டிஆர் வந்து அவர் ரூமில் உட்கார்ந்துருக்கிறதே ஒரு கலை அம்சம் கொண்டது ஒரு விஷயம். நான் பெருமைக்காக சொல்ல, கலை அம்சம் எல்லா ஏரியாலையும் கலை அம்சத்தோடு தான் இருப்பார் அவர் வெற்றித்தனமாக பேசி நான் பார்த்ததில்லை கேட்டதில்லை. வெற்றித்தனமாக நான் வெற்றித்தனமாக நிறைய பேசுவேன். இப்போ பேசிகிட்டு இருக்கேன், இதை பாதி வெட்டி பாதி நல்ல விஷயம் இல்லை, அது மாதிரி தான் நான் வந்து எப்பவுமே பேசிக்கிட்டே இருப்பேன். அப்படி அரட்டடிப்பேன் எல்லாம் பண்ணுவேன். அவர் மட்டும் அப்படி இல்லை, எதை தொட்டாலும் சினிமா தான், எந்த பக்கத்தை தொட்டாலும் சினிமா தான். சினிமாவை தவிர வேறு எதுவுமே தெரியாது டிஆர் அவர்களுக்கு, வேறு எதுவுமே தெரியாது, கண்ணிலையும் படாது அவருக்கு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இதயம் கொண்டவர். இந்த படத்தை ஏதோ 13ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாருன்னு சொன்னாங்க. அப்போ சொன்னாங்க காதலர் தினம் அந்த தினம், அதெல்லாம் அவங்க பார்த்துருப்பாரியா, அவர் பார்க்காதே கிடையாதுங்க. ஏன்னா உயிர் உள்ளவரை உஷா மாதிரி ஒரு காதல் படம் இது வரைக்கும் வந்து தான் கேட்டு வரல. அது ஒரு ஆச்சரியம் அவர்கிட்ட தான். அதிலெல்லாம் நம்ம நடிச்சிருக்கோம்னா எங்களுக்கு பெருமை. இப்போ என்னை கூப்பிட்டதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன் என்று சொல்லி என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி எல்லா இளைஞர்களுக்கும் ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள், கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுங்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி 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 நன்றி.